வணக்கம். இது சூப்பர் 60 வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பு இது. முதலாவதாக, கடவுள் தேசமான கேரளாவை கண்ணீர் குளமாக மாற்றிய கொடூர நிலச்சரிவு தொடங்கிய பூஞ்சரிமட்டம் கிராமம் முற்றிலும் மண்ணிற்குள் புதைந்தது. காணாமல் போன கிராமத்தை தேடி மலையடிவாரத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு 16 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நெஞ்சை உலுக்கும் பாதிப்பை காட்சிகளை பதிவு செய்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் வயநாட்டின் பூஞ்சேரி பகுதி இன்று அதே இயற்கையின் சீற்றத்தால் உருவுடைந்த காட்சிகளே இவை. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பூஞ்சேரி பகுதி கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. அதன் கழுகு பார்வை காட்சிகள் கல் நெஞ்சையும் கலங்கச் செய்யும் வகையில் அமைந்துள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் கடைசி நிமிட கதறல் ஆடியோ பதிவுகள் வெளியாகி மனதை நொறுங்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் சூரல்மலையில் இருந்தவர்கள் தங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செல்போன் மூலம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினர். இந்த ஆடியோ பதிவுகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണേ ദൈവമേ. ഞങ്ങള് 3-4 കൊഞ്ചു മനുഷ്യർ എല്ലായിടത്തും വെള്ളം കയറി ഞങ്ങൾ പേരയുടെ മണ്ടയ്ക്ക് നിൽക്കുവാ. മുണ്ടക്കായി അമ്പലക്കുന്ന് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ അവിടുന്ന് കുറെ ആൾക്കാർ രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ട്. എന്താ സ്ഥിതിയൊന്നും അറിയില്ല. കറണ്ടും ഇല്ല, കറണ്ടും ഇല്ല, ലൈനൊക്കെ പൊട്ടിച്ചാടിയിരിക്കുകയാണ്. ഞങ്ങളിവിടെ വെള്ളത്തിൽ കുടുങ്ങി നിൽക്കുകയാണ്. ആരെങ്കിലും ഞങ്ങൾ രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചെയ്യണേ. தங்களது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து விட்டதாகவும் தங்களை உடனே வந்து காப்பாற்றுமாறும் மக்கள் கதறுவது இந்த ஆடியோ பதிவுகளில் இடம்பெற்றுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் ஊட்ட இளம் தாய்கள் முன்வந்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலச்சரிவால் ஆயிரக்கணக்கானோர் துன்பத்தில் வாடி வரும் நிலையில் அரவணைத்து பசியாற்றுவதற்கு அம்மா இல்லாத பச்சிளம் குழந்தைகளின் தவிப்பு வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. இந்த குழந்தைகளுக்கு கனிவுடன் தாய்ப்பால் புகட்ட இளம் தாய்கள் முன்வந்திருப்பது பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கேரளாவின் இடுக்கியைச் சேர்ந்த சஜின் என்பவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் வயநாட்டில் தாயை இழந்த குழந்தைகளுக்கு பாலூட்ட தனது மனைவி பாவனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய பாவனா, தன்னுடைய 4 மாத குழந்தைக்கு பாலூட்டும் போது வயநாட்டில் உள்ள பச்சிளம் குழந்தைகளை எண்ணி வேதனை அடைந்ததாகவும் அதனால் வயநாடு சென்று முகாமில் தங்கி குழந்தைகளுக்கு உதவ முடிவெடுத்ததாகவும் கூறினார். இதேபோன்று அசீஸ் என்பவரின் மனைவியான ஷானிபாவுக்கு 5 மாத குழந்தை உள்ள நிலையில் வயநாடு முகாம்களில் உள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு பகுதியில் இதுவரை 388 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அங்குள்ள சாலியாற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான உடல்கள் மீட்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சாலியாற்றில் 170க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல் மலையில் உற்பத்தியாகி முண்டக்கை வழியாக பொத்துக்கல்லை சென்றடையும் சாலியாற்றில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான பொதுமக்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை சாலியாறு செல்லும் வழிநெடுகிலும் சடலங்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதுவரை 170க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மலப்புரத்தில் சாலியாற்றில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே மெப்பாடி சூரல்மலை இடையே பொது போக்குவரத்து 4வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்கு வழியாக செல்லும் வாகனங்களில் லிப்ட் கேட்டு செல்வதாக
பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ബസ് ഇല്ലാത്തത് ബുദ്ധിമുട്ട് തന്നെയാണ്. കാരണം ഒരുപാട് ആളുകൾ ഹോസ്പിറ്റലിൽ പോകുന്ന ആളുകളുണ്ട്. എമർജൻസി എന്തെങ്കിലും മെഡിസിൻ വാങ്ങാനോ കാര്യങ്ങൾക്കൊക്കെ മേപ്പാടി ടൗണിലേക്കാണ് പോവുക. അപ്പോൾ അതൊക്കെ ഇപ്പോൾ കുറച്ചായിട്ട് 2-3 ദിവസമായിട്ട് അത് മുടങ്ങിയിട്ടാണുള്ളത്. போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டுக்குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதலமடைந்த ஒரு வீட்டிலிருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்தனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜான் போல், கிறிஸ்டி, எப்ராஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்திருப்பதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர். வயநாட்டின் முண்டக்கை பகுதியில் 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணி தொடர்கிறது. இதில் சூரல் மலையிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்புப் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தையை எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து அவங்களுடைய தாயாரி எடுத்தோம். ஒரு கட்டல்ல பெட்டில் அவங்க படுத்திருக்க மாதிரி ஒரு மரம் விழுந்து, ஆனால் வந்து ரத்தம் வந்து அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்கு. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வந்து குழந்தையும் தாயும் ஒரே இடத்துல. இதனிடையே வயநாடு மாவட்டத்தின் அட்டமலை பகுதியில் 4 நாட்களாக ஆதரவின்றி தவித்த வளர்ப்பு நாய் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. முகாமில் இருந்த சந்தோஷ் என்பவர் தனது பூனைக்கு உணவு கொடுக்க சென்றிருக்கிறார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வளர்ப்பு நாய் சந்தோஷை கண்டதும் ஓடி வந்தது. 4 நாட்களாக பசியால் தவித்த வளர்ப்பு நாயை சந்தோஷ் ஆறத் தழுவி முகாமிற்கு அழைத்துச் சென்றார். வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை பகுதியில் இருள் விழிஞ்சி ஆற்றின் குறுக்கே தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்த இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் என்ஜினியர்ஸ் பிரிவின் ராணுவ பொறியாளர் சீதா ஷெல்கே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். கனமழைக்கு நடுவே பாலம் அமைத்து மக்களை காப்பாற்றியது சவாலாக இருந்ததாகவும் சீதா ஷெல்கே தெரிவித்தார். With the continuous rain and all these difficulties, our team could have completed this task, and with this bridge, Belly Bridge, we have also constructed the improvised foot bridge you can see. So जब तक ये काम कंप्लीट नहीं हुआ था. வெறும் 4 வினாடிகளில் வீடு இடிந்து விழுந்ததை அதிர்ச்சியுடன் விவரித்தார் ஸ்டீஃபன். ഞാൻ ഓടിയിട്ട് ഒരു 4 സെക്കൻഡ് കഷ്ടി, ഒരു 4 സെക്കൻഡ് ആകുമ്പോൾ എൻ്റെ വീടിന്റെ അവിടെ മുണ്ടക്കൈക്കാർക്ക് അറിയാം, എൻ്റെ പാടിന്ന് മുകളിലേക്ക് ഒരു നഴ്സറി ഉണ്ട്, അതിലേക്ക് ഓടി അവിടെ എത്തി. എൻ്റെ പാടിന്റെ തൊട്ട് മുകളിലേക്ക് ഞാൻ എത്തുമ്പോൾ ഒരു കറുത്ത മണ്ണും ഒരു ലോകം കമ്പാടും ഒരു ഒറ്റ ഇടിച്ച സെക്കൻഡ് പാടും 2 പാടികളും പോയ ഞങ്ങൾ കണ്ടിട്ടില്ല, പോയിട്ടുണ്ടാകണം. நிலச்சரிவின் பதைப்பு இன்றும் அகலவில்லை என்று ஸ்டீஃபன் தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராகுல் காந்தி நேற்று 2வது நாளாக ஆய்வு செய்தார். நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்க காங்கிரஸ் உறுதி பூண்டுள்ளதாக அக்கட்சியின் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக பிரியங்கா காந்தியுடன் ஆய்வு செய்த அவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வயநாட்டின் பாதிப்புகளை அதிகாரிகள் ராகுல் காந்தியிடம் எடுத்துரைத்தனர். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை காங்கிரஸ் கட்சி கட்டிக் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். We have said that we are here to help in any way possible. Congress family would like to commit to build 100+ houses here.
Of course, it is a terrible tragedy. வயநாடு பேரிடரை முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு அணுக வேண்டும் எனவும் ராகுல் வலியுறுத்தினார். வயநாட்டில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் தமிழக குழுவினருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள மக்களின் தேவைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு தயாராக உள்ளதாக கூறினார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டி வருகிறது. தமிழகத்தில் இருந்து வயநாடு சென்ற மூத்த IAS அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையிலான குழு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த IAS அதிகாரிகள் சமீரன் ஜானிடாம் வர்கீஸுடன் காணொலியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர்களது பணிகள் குறித்து கேட்டறிந்ததோடு தவிக்கும் கேரள மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்பதை அங்குள்ளவர்களிடம் கூறும்படியும் அறிவுறுத்தினார். வயநாடு நிலச்சரிவையொட்டி மலை கிராமங்கள் இருக்கும் மாவட்டங்களை தீவிரமாக கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயரம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அதன்படி மலை கிராமங்கள் உள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது. மழை நாட்களில் கண்காணிப்பு மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் மாவட்டங்களை கண்காணிக்கவும் மழை நேரத்தில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை தொடர் கண்காணிப்பில் இருக்கவும் தமிழ்நாடு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சிகள், சினிமா பிரபலங்கள் பலர் எல்லைகள் கடந்து கேரள மாநில அரசுக்கு நிதியளித்து வருகின்றனர். அந்த வகையில் கோலிவுட் நட்சத்திர தம்பதியான நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளித்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர்கள், வயநாடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை கண்டு மனம் வேதனைக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். வயநாட்டு மக்கள் இழப்புகளிலிருந்து மீள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உதவ வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா, ஜோதிகா, கார்த்திக் மற்றும் ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நிவாரண உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க. ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு பள்ளி மாணவர் தான் இனி ஆட்சி செலுத்துவாங்க. முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள் குறித்து பெருமிதத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய வார்த்தைகளே இவை. முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள் 447 பேருக்கு பாராட்டு விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் மாதிரி பள்ளியில் பயின்று மலேசிய நாட்டின் அல்பகரே இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் உயர்கல்வி பயில தேர்வு செய்யப்பட்டிருக்கும் மாணவி வினிதா மடிக்கணினி மற்றும் சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சாறை சாறையாக படிக்கப் போவதாக தெரிவித்தார். இந்த மாணவ மாணவியர் ஏதோ தனி நபர்களாக உங்க நிறுவனத்தில் சேரல, தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகளாகத்தான் சேர்ந்திருக்காங்க. எங்களோட பிள்ளைங்க பின்னால இந்த அரசு எப்பவும் துணையா நிற்கும். கல்லூரியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு பரவலாகவும் திட்டமிட்ட ரீதியிலும் இல்லாததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவை அடுத்து இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள், வினாத்தாள் கசிவு பரவலாக இல்லாத காரணத்தால் தேர்வின் புனிதத்தன்மை கெட்டுவிட்டதாக கூற முடியாது என்றனர். இதனால் நடப்பாண்டு நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வை
ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு இதுபோன்ற மோசமான முறையில் தேர்வு நடத்தப்படுவதை தவிர்க்க தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். தேர்வு முறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு தனது அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குழுவின் பரிந்துரைகளை ஏற்று அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆணையிட்டனர். நீட் போன்ற சிறந்த மருத்துவ தேர்வு அமைப்பு உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு குறித்து மாநிலங்களவையில் பேசிய ஜே.பி. நட்டா, நீட் தேர்வில் கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் அதிக அளவு வெற்றி பெறுவதாக குறிப்பிட்டார். केरला से आते हैं, वो उत्तर प्रदेश से आते हैं, वो बिहार से आते हैं, वो राजस्थान से आते हैं, वो तमिलनाडु से आते हैं, वो महाराष्ट्र से आते हैं, वो ममता दीदी के राज के वेस्ट बंगाल से आते हैं. தமிழ்நாட்டு மாணவர்கள் சொந்த மொழிகளில் தேர்வு எழுதி மருத்துவர்களாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு பிடிக்கவில்லை எனவும் காட்டமாக ஜே.பி. நட்டா விமர்சித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணி வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவடையும் என மத்திய சுகாதாரத்துறை மக்களவையில் தெரிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்தம் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தற்பொழுது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வருவதாகவும் 2021-2024ஆம் ஆண்டு வரை சுமார் 157 கோடி ரூபாயை மதுரை எய்ம்ஸ் கட்டடப் பணிகளுக்காக மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவு பெறும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவரின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முயன்றனர். அப்போது இலங்கை கடற்படையினரின் படகு மீனவர்களின் படகு மீது மோதியதில் 4 மீனவர்களும் கடலில் விழுந்தனர். இதில் மலைச்சாமி என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். மேலும் மூக்கையா மற்றும் முத்துமணி ஆகிய 2 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படுகாயங்களுடன் மீட்டனர். மாயமான ராமச்சந்திரன் என்ற மீனவரை இலங்கை கடற்படையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மலைச்சாமியின் உடல் கூராய்வுக்கு பிறகு இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் காவலர்களின் பாதுகாப்பிற்கிடையே மலைச்சாமியின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் படுகாயங்களுடன் தாயகம் திரும்பிய மூக்கையா இலங்கை கடற்படையினர் அதிவேகமாக தங்கள் படகு மீது மோதியதாக குற்றம் சாட்டினார். எல்லா கோட்லேயே வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் 4 லைட்டு போட்டு 4 பேர் மீன் பிறக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். சட்டார்னு இந்த பக்கம் வந்ததும் நேவி லைட் அடிக்காமல் இப்படி டர்ன் பண்ணி ஸ்பீட்லேயே முட்டிட்டான். முட்டி இந்த பக்கம் தண்ணி மோந்துருச்சு, இந்த பக்கம் பொத்துருச்சு நேவி. ஒரே நிமிஷத்தில் போட்டு உள்ளே போயிடுச்சு. வாக்கி டாக்கில் ஒரே வார்த்தை தான் சொன்ன, போட்டு தாந்துருச்சு நேவி முட்டிச்சுன்னா அதோட எண்ணெயை சேர்த்து அமுக்கிட்டே போயிடுச்சு. இவங்க தனித்தனியாக மிதந்துட்டாங்க. நாங்கள் சார்னு கற்றுனோம். இந்த பக்கம் வந்து அதுக்கு போட்டு லைட்டு போட்டாங்க. லைட்டு நேவி போட்டுட்டு இருந்தான். அப்படியே ரிவர்ஸ் போட்டுக்கிட்டே கிடந்தாங்க. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 21 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். புதுச்சேரியில் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நியாய விலைக் கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அதன் மூலம் விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நிகழாண்டிற்கு 12,700 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது இந்த ஆண்டு முதல் நியாய விலைக் கடைகள் திறந்து அதன் மூலம் விலையில்லா அரிசி, மானிய விலையில் பருப்பு வகைகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதுவரை நேரடி மானிய திட்டத்தின் கீழ் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வந்ததால் ரேஷன் கடைகள் மூடப்பட்டிருந்தன. தற்போது மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அனைத்து சேவைகளும் இணைய வழியில் செயல்படும் என்றும், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், புதிய குடும்ப அட்டை வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் பொது சேவை மையம் மூலமாக வழங்கப்படும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 6,500 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், மழைக்கால நிவாரணத் தொகை 3,000 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டைப் போல புதுச்சேரியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று கல்லூரியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பை தொடரும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல முதலமைச்சரின் புதுமை பெண் என்ற புதிய திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 500 கல்லூரி மாணவிகள் மற்றும் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 75% மானியம் அல்லது 1 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலணி, புத்தகப்பை இலவசமாக வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாய், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் ரங்கசாமி அறிவித்தார். பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நட்டாற்றீஸ்வரர் கோவிலை வெள்ளப்பெருக்கு சூழ்ந்த காட்சிகள் தான் இவை. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சூழலில் பாதுகாப்பு கருதி கோவிலுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இதனிடையே தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு பொதுமக்கள் செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி வரை கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது. கரூர் மாவட்டம் ஆயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் தண்ணீர் சீறி பாய்ந்தது. ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட காட்சி வியப்பை ஏற்படுத்துகிறது. மேட்டூர் அணை உபரிநீர் திறப்பால் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரை புரண்டு ஓடும் காவிரி ஆற்றை கரூர் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் நின்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக உரையாடினார். ஆடிப்பெருக்கையொட்டி மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை மூலம் போதிய பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் காவேரி படுகை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக உரையாடினார். மேலும் காவிரி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளப்பெருக்கால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். அப்போது போதுமான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவற்றை செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என அவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் இரவு நேரங்களில் மிகவும் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் முகாம்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். திருச்சி காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்தார். திருச்சி காவிரி ஆற்றில் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு கடல் போல தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோரத்தில் படித்துறை இல்லாத பகுதிகளில் பொதுமக்கள் இறங்குவதற்கும் நீராடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். ஆடிப்பெருக்கு அப்போ மக்கள் உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம், காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அன்னெசரியாக யாருமே கரையோரம் வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில இடத்துல படித்துறை இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம். அம்மா மண்டபம் உள்ளிட்ட படித்துறைகளில் உரிய பாதுகாப்புடன் பொதுமக்கள் குடிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்தார். திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்சி கொள்ளிடம் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமானத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் மண் அரிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக கட்டப்பட்ட புதிய தடுப்பணையின் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் திருச்சி கொள்ளிடம் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமானத்தில் ஏற்பட்ட சேதம் குறித்து அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் கொள்ளிடம் ஆற்றில் திருப்பிவிடப்பட்டதால்
பாலத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள மண் தாங்கு சுவரில் சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாதிப்படைந்துள்ள மண் தாங்கு சுவரின் தற்போதைய நிலை குறித்து முழுமையாக அறிய இயலவில்லை என்றும், நீர்வரத்து குறைந்த பிறகே பாதிப்படைந்துள்ள தாங்கு சுவரின் விவரங்களை அறிய இயலும் என்றும் அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை என்பது தற்கொலைக்கு சமம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் 2 மாநிலங்களும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்றார். பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் விபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை, நடுவர்மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். ஆகவே மீண்டும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். புதுப்பொலிவு பெற்ற சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புத்தம்புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1973ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது புகழ்பெற்ற சென்னை அண்ணா மேம்பாலம். அந்த மேம்பாலத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி 10,85,00,000 ரூபாய்க்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. மேம்பாலத்தின் கீழ் உள்ள பூங்கா புதுப்பொலிவுடனும், மேம்பாலத்தின் தூண்கள் கான்கிரீட் கொண்டும், பாலம் முழுவதும் வண்ணப்பூச்சுக்கள் பூசப்பட்டும் புனரமைக்கப்பட்டது. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதுப்பொலிவு பெற்ற அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலத்திற்கு கீழே வைக்கப்பட்ட அண்ணா சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். செந்தில் பாலாஜி கைதை மறைப்பதற்காகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை திமுக அரசு கைது செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இபிஎஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. இந்த நிகழ்வின் போது தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 2 இந்தியர்கள் பயணிக்க உள்ளனர். 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோ நாசா கூட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் அங்கீகாரம் பெற்ற ஆக்சியமுடன் இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் சுபஹான்சு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகிய 2 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இவ்விருவரும் இந்தியர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயிற்சி எடுத்து வரும் குரூப் கேப்டன்களாக உள்ளனர். விண்வெளிக்கு பயணிக்க உள்ள இவ்விருவருக்குமான பயிற்சிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை ஏராளமான நல் உள்ளங்கள் காப்பாற்றி வரும் நிலையில் ஒரு பாட்டி மற்றும் பேத்தியை 3 யானைகள் பாதுகாத்த நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. சூரல் மலையைச் சேர்ந்த சுஜாதா என்ற மூதாட்டி தனது பேத்தி மிருதுலாவுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சுஜாதாவின் வீடு தரைமட்டமான நிலையில் பேத்தியுடன் தப்பிய மூதாட்டி கடும் இன்னல்களுக்கு மத்தியில் மலையின் உச்சிக்கு சென்றார். அச்சத்துடன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த பாட்டி மற்றும் பேத்தியை 3 யானைகள் சுற்றி வளைத்தது அவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. செய்வதறியாது தவித்த மூதாட்டி தனது பேத்தியுடன் யானைகள் முன்பு மண்டியிட்டு நிலைமையை எடுத்துரைத்து தங்களை தாக்க வேண்டாம் என்று கெஞ்சினார். இதனை உணர்ந்து கொண்ட யானைகள் கண்ணீருடன் காதை அசைத்தபடி இரவு முழுவதும் அரணாக நின்றதாக சுஜாதா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் மீட்பு படையினர் வந்ததும் யானை கூட்டங்கள் அங்கிருந்து சென்றதாக மூதாட்டி கூறினார். நிலச்சரிவிலிருந்து மீண்டு யானைகளால் பாதுகாக்கப்பட்ட மூதாட்டி மற்றும் பேத்தி தற்போது நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற விசாரணையின் போது புழல் சிறை மருத்துவமனையில் இருந்து படுத்த படுக்கையாக காணொலி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று குற்றச்சாட்டு பதிவை வரும் 7ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டுமென செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பினார். மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்படாத நிலையில் குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் எனவும் வினவினார். புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டுமெனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அள்ளி குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டுமெனவும் உத்தரவிட்டார். இதனிடையே நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறை மருத்துவமனையில் இருந்து படுத்த படுக்கையாக காணொலி காட்சி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். படுக்கையில் இருந்தவாறு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்படுவதாக சிறை காவலர் விளக்கம் அளித்தார். இதனையடுத்து வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 52வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது ஏதோ கண்காட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஏலியன் பொம்மை இல்லை. சேலத்தில் ஏலியனுக்காக கட்டப்பட்டுள்ள கோயில்தான் இது. மல்ல மூப்பம்பட்டியை அடுத்து ராமகவுண்டனூரில் வசித்து வரும் லோகநாதன் தனது தோட்டத்தில் ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் என்ற பெயரில் கோயில் கட்டி வருகிறார். 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள லோகநாதன் தரை மட்டத்திலிருந்து 11 அடியில் ஏலியன் சிலை ஒன்றை அமைத்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த கோயில் கட்டும் பணி நிறைவடைய இன்னும் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என லோகநாதன் தெரிவித்துள்ளார். இனி ஏலியன்களின் வருகை அதிகமாக இருக்கும் என்றும் அவை நல்லது மட்டுமே செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். நான் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு முட்டாள்தனமாக தான் தெரியும். இது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து நான் பேசுகிற வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்களா அது நிஜம் அப்படின்னு தெரியும். இனிமேல் கொண்டு அவங்களுடைய வருகை அதிகமாகுமே ஒழிஞ்சு கம்மியாக ஆகவே ஆகாது. ஏலியன் மக்கள் நன்மை செய்கிறதுக்காக மட்டுமே தான் அவங்க வராங்க. அதனால் அவங்க எந்த கெடுதலும் நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. ஏலியன் ஆண் ரூபத்திலையும் இருக்கிறாங்க, பெண் ரூபத்திலையும் இருக்காங்க. பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட முதல் கடவுள் ஏலியன் என தெரிவித்துள்ள லோகநாதன் தன்னை பற்றி பலரும் அவதூறு பேசினாலும் அதை பொருட்படுத்தாமல் கோயில் கட்டும் பணியை தொடர உள்ளதாக கூறியுள்ளார். ஆடி 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பாள் பெரிய கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோகர்ணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பிரகதாம்பாள் பெரிய கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் சேவை அறக்கட்டளை சார்பில் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி மலர்களால் ஆன சிறப்பு அலங்காரத்தில் பிரகதாம்பாள் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருமண வாக்கியம், குழந்தை வாக்கியம் வேண்டி ஊஞ்சலை அசைத்து தரிசனம் செய்தனர். புதுநகரில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் கோயிலில் ஆடி பெரும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதேபோல் திருக்கோகர்ணம் கோவில்பட்டியில் உள்ள மகா திரிசூல பிடாரியம்மன் கோயிலில் 1 டன் பழங்களால் அம்மன் சிலை அலங்கரிக்கப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே திறந்தவெளி காரில் மதுபாட்டிலுடன் இளஞ்சோடி பயணித்த வீடியோ வெளியான நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் தாம்பரம் GST சாலையில் ஆணும் பெண்ணும் கையில் மதுபாட்டிலுடன் காரில் பயணித்த வீடியோ வெளியானது. இந்நிலையில் கையில் மதுபாட்டிலுடன் சென்றவர் சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த சஞ்சய் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரது காரையும் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் ஐஸ்கிரீம் கடையில் கொள்ளையடிக்க சென்ற புள்ளிங்கோ திருடன் கோன் ஐஸ்கிரீமை தூக்கிக் கொண்டு ஓடிய காட்சிகள்தான் இவை. பெருமாள் என்பவர் தூத்துக்குடி டூவிபுரத்தில் பால் மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளார். நள்ளிரவில் புள்ளிங்கோ திருடர்கள் 2 பேர் அந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். கல்லாப்பெட்டியிலிருந்து 50,000 ரூபாயை எடுத்தனர். பின்னர் மேஜையில் இருந்த பொருட்களில் எதையெல்லாம் பேண்ட் பைகளில் வைக்க முடியுமோ அதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டனர். அதில் ஒருவர் பேண்ட் பைகளை நிரப்பிய பின்னர் கடையிலிருந்த ஐஸ்கிரீம்களை அள்ளிச் சென்றிருக்கிறார். CCTV மற்றும் கைரேகை பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் புள்ளிங்கோ திருடர்களுக்கு வலைவீசியுள்ளனர்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் தங்கள் கட்சி சார்பில் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் நிறுத்தப்படுவதாக ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் பைடன் போட்டியிட இருந்தார். ஆனால் அவர் திடீரென போட்டியிலிருந்து விலகினார். இந்நிலையில் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அக்கட்சி அறிவிக்க திட்டமிட்டது. அதன்படி அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தேசிய குழு தலைவர் ஜெய்மி ஹாரிசன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கமலா ஹாரிஸுக்கு முழு ஆதரவு இருப்பதாகவும் போதுமான வாக்குகளை சொந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கமலா பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சி தலைமை தம்மை அதிபர் வேட்பாளராக அறிவித்தது பெருமையளிப்பதாகவும் முறைப்படி வேட்பாளராக அடுத்த வாரம் பரப்புரையை தொடங்க இருப்பதாக கமலா ஹாரிஸ் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினருடன் இருக்கும் படத்தை பகிர்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாரம்பரியத்தின் மீதே கமலா ஹாரிஸ் அதிக விருப்பம் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸின் இன அடையாளங்களை பற்றி பேசி வருவது கடும் சர்ச்சையாகியுள்ளது. இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே கமலா ஹாரிஸ் ஊக்குவித்ததாகவும் இந்திய வம்சாவளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தற்போது திடீரென ஆப்பிரிக்க அமெரிக்க பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர் போல கமலா ஹாரிஸ் மாறிவிட்டதாக ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். தேர்தலுக்காக அடையாளத்தை மாற்றும் கமலா ஹாரிஸ் இந்தியரா அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கரா என்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது பெரும் விவாதத்திற்கு உள்ளான நிலையில் கமலா ஹாரிஸ் தனது இந்திய குடும்பத்தினருடன் இருக்கும் படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ட்ரம்ப் இந்திய பாரம்பரியத்தின் மீதான உங்களது பாசம் பாராட்டுக்குரியது என கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ட்ரம்பின் இன ரீதியான கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை துணை அதிபரை மரியாதை குறைவாக பேசுவது சரியில்லை என குறிப்பிட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி காலதாமதமாவதை ஒப்புக்கொள்வதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய திமுக MP R ராசா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் இந்த 5 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படும் என்று மட்டுமே நிதியமைச்சர் சொல்லி வருவதாகவும் கூறினார். இதுவரை ஒரு செங்கல் கூட அங்கு நிறுவப்படவில்லை என்று தெரிவித்த R ராசா தமிழ்நாட்டை 2ஆம் தரமாக மத்திய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். More than 5 years. Even in the same house, a categorical assurance was given by the finance minister that the fund will be allocated. Till no brick, a single brick was not laid down in the place. Sir, the pain is not even the list. Madurai is not there. Is it the correct attitude towards the Tamil and Tamil Nadu, sir? இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் உறுதியளித்தார். Because of some technical reasons, it has been delayed. And we accept the delay, but the government is committed and the work has started, and very soon you will see that the construction work will take place. தொழில்நுட்ப காரணங்களால் தான் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதமாகிறது என்றும் JP நட்டா விளக்கம் தந்தார். நெல் விவசாயிகள் நலன் கருதி நடப்பாண்டிலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-2025 ஆண்டு காரிஃப் பருவத்திற்கு சன்னரக நெல்லுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஆதார விலையான 2320 ரூபாயுடன் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் ஊக்கத்தொகை 130 ரூபாயை சேர்த்து குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாய் என்ற விலையில் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுரக நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையான 2300 ரூபாயுடன் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் ஊக்கத்தொகை 105 ரூபாயை சேர்த்து 2405 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் என்றும், எனவே விவசாயிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய கொள்முதல் விலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்று பயனடையுமாறு அமைச்சர் சக்கரபாணி கேட்டுக் கொண்டுள்ளார். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், PV ரமணா உள்பட 27 பேரும் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததாக CBI வழக்கு பதிவு செய்தது. 2020ஆம் ஆண்டு இது தொடர்பாக தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் மாதவராவ், உமாசங்கர் குப்தா உள்பட 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், PV ரமணா, சென்னை முன்னாள் DGP TK ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் பெயர்களை குற்றப்பத்திரிகை
பத்திரிகையில் சிபிஐ சேர்த்துள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி அனைவரும் ஆஜரானால் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் தாம்பரம் செல்லாது என்பதால் அந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக வரும் 14ஆம் தேதி வரை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையும், இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையும் தாம்பரத்திற்கு ரயில்கள் செல்லாது எனவும், கடற்கரை முதல் பல்லாவரம் வரையும், செங்கல்பட்டு முதல் கூடுவாஞ்சேரி வரையும் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழித்தடத்தில் பயணிகளின் சிரமத்தை குறைப்பதற்காக தாம்பரம் வழியாக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பல்லாவரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 30 பேருந்துகளும், பல்லாவரத்தில் இருந்து கூடுவாஞ்சேரிக்கு கூடுதலாக 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் ஏற்படும் நெரிசலை குறைக்க கூடுவாஞ்சேரி செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்து மிஷன் மருத்துவமனை நிறுத்தத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் 60 செய்திகள் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.